கண்ணன் என் அரசன். பாரதியார் கண்ணனை தன் தோழனாகவும் காவலனாகவும் சேவகனாகவும் காதலனாகவும் வைத்து பல கவிதைகளை எழுதியுள்ளார். அவற்றுள் இந்த கவிதையில் கண்ணனை தனது அரசனாக வைத்து பார்க்கின்றார் பாரதியார். தனது குடிமக்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்தை நீக்குவதற்கு ஒரு அரசன் எப்பொழுதும் தயாராக இருப்பான். ஆனால் கண்ணனாகிய அரசன் சிறிது மாறுபட்டு இருப்பதை இந்த கவிதையில் பாரதியார் கூறுகிறார். இந்த கவிதையை 2 பகுதியாக அவர் பாடியுள்ளார். முதல் பகுதியில் கண்ணன் பகைமை முற்றி முதிரும் வரையும் பார்த்து கொண்டே இருப்பான். சரியான நேரம் வரும்போது அவன் புதியதாக தோன்றுவான் என்று கூறுகிறார். கண்ணன் போரிட்டு நமது பகைமையை மாற்றி பகைவர்களை அழிப்பான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் போது அந்த பகைமை முற்றி முதிர்ச்சி அடையும் வரைக்கும் பார்த்து புன்னகை புரிந்து கொண்டு இருப்பானே அல்லாமல் வேறு ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படியே சிரித்து கொண்டே பல நாட்களையும் மாதங்களையும் ஆண்டுகளையும் போக்கிவிடுவான். கண்ணன் வந்து போரிட்டு நமது பகைமையை அழித்து அதை நாம் கண்ணால் பார்க்கும் காலம் என்று நாம் எண்ணக்கூடிய நாட்கள் அரிதாக தோன்றும். அப்படி எண்ணி எண்ணி நாம் சலித்து போன நாட்கள் பல யுகங்களாக போகும். பிற அரசர்களைப் போல படைகளை சேர்த்தல், பரிவாரங்களை சேர்த்தல், செல்வத்தை உண்டாக்குதல் என எதுவும் செய்ய மாட்டான். இடையன், வீரமே இல்லாதவன், அச்சமுடையவன் என்று பலர் ஏசும் ஏச்சு பேச்சிற்கு கூட வெட்கமில்லாதவனாய் இருப்பான். தன்னை கொல்வதற்கு பூதகி என்ற அரக்கியை அனுப்பிய தனது மாமனாகிய கம்சன் தனது செங்கோலை உயர்த்தி இந்த உலகை ஆண்டு மகிழ்ச்சியாக வாழும்படி விட்டுவிட்டு முல்லை போல மென்மையாக சிரிக்கின்ற பெண்களின் பாட்டின் மீது ஆசை கொண்டு தன்னுடைய பொழுதுகளை போக்கிக் கொண்டு இருப்பான். மழை நீரை எதிர்பார்த்து வருத்தத்துடன் காத்து கொண்டிருக்கும் பயிர்களைப் போல அவனது மக்கள் கண்ணன் போர் செய்து நம்மை காப்பான் என்று தவித்து கொண்டிருக்கும்போது தானங்கள், பாடல்கள், ஆடல்கள், கூத்துக்கள், தனிமையாக புல்லாங்குழல் வாசித்தல் என தன்னுடைய காலத்தை அவன் போக்கிக் கொண்டு இருப்பான். கடைசியாக அவனது காலை பிடித்து கொண்டு எனக்கு ஒரு வழிகாட்டுவாய் என்று கேட்டால் நாளில் ஒன்று பலித்துடும் என்று கூறுவான். நாம் அந்த சொல்லின் பொருளை எங்கு பார்த்து தேடி கண்டுபிடிக்க முடியும்? நாம் அவனது வீரத்தை நம்பி இருக்கும்போது அவன் சிறிதும் வெட்கமில்லாமல் பதுங்கியிருப்பான். அளவு கடந்த தீமை ஏற்படும் போது அது நம்மை பாதித்து விடாமல் அதை விலக்கவும் செய்வான். சிறுமை கொண்ட உள்ளங்களில் அவன் இருக்க மாட்டான். ஒளிந்து ஓடவும் செய்வான். அவன் தந்திரங்கள் பல செய்பவன், சௌரியங்கள் பல பழகியவன், மந்திர திறன் பல அறிந்தவன் என்று பாரதியார் கண்ணனின் ஒரு முகத்தை காட்டுகிறார். இப்படிப்பட்ட கண்ணன் காலம் வந்து கூடும்போது ஒரு நொடி பொழுதில் புதியவனாக விளங்குவான். அப்போது அவன் ஆலகால விஷத்தை போலவே இந்த உலகம் முழுவதும் நடுங்கும்படியாக சீறுவான். உரிய காலம் வரும்போது நமது பகைவர்கள் வேரும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிந்து போகும்படியாக அவற்றை பொசுக்குவான். இந்த மண்ணுலகமும் விண்ணுலகமும் 1000 ஆண்டுகள் பட்ட துன்பங்களை எல்லாம் ஒரு நொடி பொழுதில் மாற்றுவான்.
அவன் தனது சுதர்சன சக்கரத்தை எடுப்பதற்கு ஒரு நொடி என்றால் அடுத்த நொடியில் இந்த உலகத்தில் தருமம் நின்று நிலைத்து இருக்கும். இதற்கு இடைப்பட்ட நேரம் என்று ஒன்று இருக்காது. அப்படி நொடி பொழுதில் நமது பகைமைகளையும் பகைவர்களையும் அழித்திட வல்லமை பொருந்தியவன் கண்ணன். இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் கொண்ட கண்ணனாகிய எங்கள் அரசனின் புகழினை என்னுடைய கவிதைகளை கொண்டு எந்த காலமும் போற்றி பாடிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் திண்ணை வாசல் பெருக்குவதற்காக வந்த என்னை இந்த உலகமே புகழும்படியாக தன்னுடைய அமைச்சனாக மாற்றியவன் கண்ணன். அன்றாட உணவு தேவைக்காக பணி செய்ய வந்த எனக்கு அளவில்லாத பெருஞ்செல்வங்களையெல்லாம் அளித்து உதவியவன் கண்ணன். பல வித்தைகளை நன்கு அறியாதவன். அப்படிப்பட்ட எனக்குள்ளே வேதங்களின் நுட்பமான அறிவை வளர்த்துவிட்டவன் கண்ணன். கண்ணனாகிய எனது தலைவனின் அருள் என்றென்றும் நிலைத்து இருப்பதாக. கலியாகிய துன்பங்கள் அழிந்து இந்த பூமி வெற்றி பெறட்டும். கண்ணனின் அருளை பெற்ற இந்த நாடு துன்பம் நீங்கி புகழில் உயர்ந்து சிறக்கட்டும் என்று கண்ணன் என் அரசன் என்கிற இந்த கவிதையை மிகச் சிறப்பாக பாடியுள்ளார் பாரதியார்.